மற்றவள் கேட்பதற்கு நல்ல வார்த்தை உண்டு என்றால் அதற்காக வாயை திறவுங்கள், இல்லைன்னா வாயை மூடிட்டு இருங்கன்றாரு. நாம் நினைக்கிறோம் கெட்ட வார்த்தைன்னா இங்கே லோக்கல் ஸ்லாங்கில் இது பேசுவாள், அதெல்லாம் இல்லை. அடுத்தவங்களை மட்டப்படுத்தி பேசுகிற எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தையே தான். ஊரில் இருக்கிற மிருகத்து பேரெல்லாம் வச்சு பிள்ளைகளை கூப்பிட்றதெல்லாம் கெட்ட வார்த்தை தான். அப்போ வார்த்தையாக தேவன் மாம்சமானவராக சரீரத்தோடு பூமியில் வெளிப்பட்டார். அவர்தான் வார்த்தை. அவரையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. பரிசுத்த ஆவியான வார்த்தையும் பிரிக்க முடியாது. பிதாவையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. பொரிகொரேசஸ் மூவரும் இணைந்து செயல்படக்கூடியவர்கள். எங்கேயோ போய் தேட வேண்டாம். இப்பொழுது உங்கள் கரங்களிலே அந்த வார்த்தை இருக்கிறது. அது வெறும் கரங்களிலோ இடத்திலோ இருந்தால் அது ஒன்றும் உதவாது. அந்த வார்த்தை எப்பொழுது உங்களுக்குள்ளே போகிறதோ, அந்த வார்த்தையில் நீங்கள் எப்பொழுது வாழ ஆரம்பித்து இருக்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். உங்களை வெறுமையை ஆண்டவர் வைக்கவில்லை. அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில உண்மை இருக்கிறது, அந்த வார்த்தையில பரிசுத்தம் இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை. எல்லா குறைகளை நிறைவாக்குவது அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தையை தான் நம்ம பேசணும். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன்ல, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.